Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS354 நெட்வொர்க் செக்யூரிட்டி சப்ஜெக்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021 ஏப்ரல் மே 2026 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு எதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கோ அந்த கொஷின்ஸ்லாம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எதையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்தால் நமக்கு கொஷின்ஸ் வரும். கண்டிப்பாக எக்ஸாம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்க கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி வித் பிளாக் டயக்ராம் வித் எக்ஸாம்பிளோட படிச்சுக்கணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கிரிப்டோகிராஃபியில் RSA அல்காரிதம் ஸ்டெப்ஸோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் கிரிப்டோகிராஃபியோட ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸும் ஆத்தென்டிகேஷன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் ஒர்க்கிங் மெக்கானிசம். ஓகேவா? ஸோ இது நாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு தடவை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஷால வந்து தனியாக ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸில் படிக்கிறப்ப ஷா படிப்போம். தென் அது இல்லாமல் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணி. ஸோ இந்த 5 கொஸ்டினும் இந்த யூனிட் 1ல நீங்கள் பார்க்க வேண்டியது. யூனிட் 3 பார்த்தீங்க அப்படியே யூனிட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, PKI அதோட காம்போனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் X0 509 சர்டிஃபிகேட்டும் அதோட அத்தாரிட்டி ஃபங்க்ஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெர்பரோஸ் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால் பார்த்துக்கோங்க. இது மூணும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக சிமெட்ரிக்கும் அசிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னிக்கும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஓகேவா? செக்யூரிட்டி பேஸ்டு இருக்கிறதுனால IP செக்யூரிட்டினா என்ன, அதோட ஆர்கிடெக்சர் டயக்ராமோட பார்க்கணும். தென் IKE இன்டர்நெட் கீ எக்ஸ்சேஞ்ச், IEEE 802Xும் EAP ஆத்தென்டிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், தென் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம், SSL ப்ரோட்டோகால் ஆர்கிடெக்சர், வெப் செக்யூரிட்டினா என்ன. இது கொஞ்சம் வேஸ்ட் யூனிட்டாக இருக்கிறனால இதில் இருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டா தான் மாற்றி ஒவ்வொரு கொஷின்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கனால எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறப்போ வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கிறப்போ உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கிறது TLS ஹேண்ட்ஷேக் ப்ராசஸ் வித் டயக்ராம், HTTPயும் அதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், SSH, தென் 5 பேசஸ் ஆப்ரேஷன் ஆஃப் IEEE 802.11.RSN இன் டீட்டெயில். இந்த எல்லா கொஷினுமே உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இந்த 4 கொஷினுமே திரும்ப வந்திருக்கு. ஓகே, ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் ஒவ்வொரு கொஷின் கேட்டிருக்கனால தான் இந்த 4மே கொடுத்துருக்கேன். இந்த 4யுமே வாட் இஸ் வாட்னு படிச்சிருங்க. அப்போ தான் இந்த யூனிட்டில் ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். யூனிட் 5ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் வால்ஸ், இது உங்களுக்கு எப்பயுமே வந்து சினாரியோ பேஸ்டாக கேட்கறது தான். யூனிட் 5 நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து இப்படி தான் இருக்கும், நீங்கள் எல்லாத்தையும் டாபிக் படிச்சுக்கிட்டீங்கன்னா இதில் இந்த ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னா இது எதை வச்சு ரெக்கவர் பண்ணீங்க, எந்த மாதிரி அட்டாக்ஸ் இங்கே நடந்திருக்கு, இப்படி வந்து சினாரியோ பேஸில் தான் கேட்பாங்க. பார்ட் சிலையும் கேட்கக்கூடிய யூனிட். ஸோ யூனிட் 5ல நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் ஃபயர் வால்ஸ் அதோட டைப்ஸ், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், மால்வேர் டைப்ஸும் அதோட ப்ரிவென்ஷன் டெக்னிக்கும், நெட்வொர்க் செக்யூரிட்டியோட த்ரெட்ஸும் அதோட கவுண்டர் மெஷர்ஸ், கிளவுட் செக்யூரிட்டினா என்ன, IoT செக்யூரிட்டினா என்ன. இந்த டாபிக்லாம் யூனிட் 5ல உங்களுக்கு தியரி பேஸ்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ these are the most important question for network security. then 2 marks பார்த்தீங்கன்னா இது எல்லாமே படிச்சிங்கனாலே 2 marks கவர் ஆகிடும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கம்பல்சரி எந்தெந்த கீவேர்டுக்கெல்லாம் உங்களுக்கு வாட் இஸ் வாட்னு ஒன்லைன் ஆன்சராக தெரிஞ்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல கிரிப்டோகிராஃபி, சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், பப்ளிக் கிரிப்டோகிராஃபி, ஹேஷ் ஃபங்க்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். யூனிட் 2ல வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், X.509 சர்டிஃபிகேட், கெர்பரோஸ், கீ டிஸ்ட்ரிபியூஷன், ஆத்தென்டிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா IP செக்யூரிட்டி, இன்டர்நெட் கீ எக்ஸ்சேஞ்ச், நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல், EAP, IEEE 802.1X இது தெரிஞ்சிருக்கணும். யூனிட் 4ல SSLனா என்ன, TLSனா என்ன, HTTPSனா என்ன, செக்யூர் ஷெல்னா என்ன, டிஜிட்டல் சர்டிஃபிகேட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் 5 நீங்கள் படித்த எல்லா டாபிக்குமே தான். ஃபயர்வால், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், மால்வேர், ஃபிஷிங் அட்டாக், நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாட் இஸ் வாட்னு ஒன்லைன் ஆன்சர் அது மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் எக்ஸாமில். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.